வெல்கம் டு ஆரல் என்சைக்ளோபீடியா. இந்த கிளாஸில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெர்பு ஃபார்ம்ஸ் தான். வெர்பு அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்பு வந்து எதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டென்சஸை லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வெர்ப்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வெர்பு ஃபார்ம்ஸை நம்ம கிளியராக லேர்ன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் டென்ஸை வந்து கிளியராக கற்றுக்க முடியும். ஸோ ப்ரெசென்ட்டில் எப்படி வரும், பாஸ்ட்டில் எப்படி வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வரும், அதாவது வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3 இந்த ஃபார்ம்ஸ்லாம் எப்படி வரும், அதாவது ஒரு ஒரு பாசிட்டிவில் நடக்கிறத ப்ரெசென்ட்டில் எப்படி சொல்லணும், பாஸ்ட்டில் எப்படி சொல்லணும், ஃபியூச்சரில் எப்படி சொல்லணும், ஐஎன்ஜி ஃபார்மில் எப்படி சொல்லணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வெர்பு ஃபார்ம்ஸை ஃபுல்லாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான், ஃபுல்லாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து டென்சஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த வெர்பு ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெர்பு ஃபார்மை வந்து நம்ம கிளாஸ் வைஸாக பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ்க்கு 30 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்பு ஃபார்ம்ஸை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த 3 டைப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் வெர்ப்ஸ், வீக் வெர்ப்ஸ் அண்ட் நியூட்ரல் வெர்ப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸ்ட்ராங் வெர்ப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஃபியூச்சர் மூணுலேயுமே வந்து மாறும். அது எப்படின்னா கிவ், கேவ், கிவன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கிவ் வந்து ப்ரெசன்ட்லேயும், கேவ் வந்து பாஸ்ட்லேயும், கிவன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் மாறும். அதாவது 3 டைப்ஸ், அதாவது 3 காலங்களையும் மாறக்கூடிய வெர்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீக் வெர்ப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ரெசண்ட்டில் மாறும், பாஸ்ட்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் சேம் வேர்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ டான்ஸ் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் டான்ஸ், பாஸ்ட்டில் டான்ஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் டான்ஸ்ட் அப்படின்னு மாறும். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீக் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நியூட்ரல் வெர்பு. சரிங்களா? நியூட்ரல் வெர்ப் பார்த்திங்க அப்படின்னா 3 காலங்களையுமே சேமாக வரும். அதாவது கட் கட் கட், புட் புட் புட், ப்ரெசென்ட்லேயும் சரி, பாஸ்ட்லேயும் சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லேயும் சரி சேம் வேர்டாக வரும். இதான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் வெர்பு. சரிங்களா? இப்போ வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெசென்ட், அதாவது பேஸ் ஃபார்ம் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட்டில் அபண்டன்ட், பாஸ்ட்டில் அபண்டன்டட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லேயும் அபண்டன்டட் தான். சரிங்களா? ஸோ அபண்டன்ட் அப்படின்னா கைவிடு அப்படின்னு அர்த்தம். அண்ட் செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா அபைட், அபோட், அபோட், அபைட்னா இன்று என்றும். தேர்ட் வேர்டு அக்செப்ட், அக்செப்டட், அக்செப்டட், அக்செப்ட்னா ஏற்றுக்கொள். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கம்பனி, அக்கம்பனைட், அக்கம்பனைட், அக்கம்பனினா நம்ம கூட யார் இருக்குது, உன்னுடன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளைஸ், அக்கம்ப்ளைஸ்டு, அக்கம்ப்ளைஸ்டு, அக்கம்ப்ளைஸ்னா சாதிக்க. அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் அக்யூஸ், அக்யூஸ்டு, அக்யூஸ்டு, அக்யூஸ்டுனா குற்றம் சாட்டு. அண்ட் செவன்த் ஒன் ஏக், ஏக்னா வலி, ஏக்டு, ஏக்டு, அதாவது இந்த ரெண்டுமே சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லேயும் மாறக்கூடியது. ஃபஸ்ட்டு டேபிள் ப்ரெசன்ட் அண்ட் செகண்ட் டேபிள் பாஸ்ட் டென்ஸ், தேர்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டேபிள். அண்ட் எய்த் ஒன் பாருங்கள் அச்சீவ், அச்சீவ்டு, அச்சீவ்டு, அச்சீவ்னா ஒன்றை அடைதல், அது நம்ம விருப்பப்பட்டது, நம்ம முயற்சிக்கு நம்ம ஒரு முயற்சி செய்து ஒன்று அடையணும்னு நினைக்கிறோன்னா அந்த தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டதை வந்து சொல்லுவோம். அண்ட் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா அட்மையர், அட்மையர்ட், அட்மையர்ட், அட்மையர்னா போற்று. அண்ட் நைன்த் அட்மிட், அட்மிட்டட், அட்மிட்டட், அட்மிட்னா ஒப்புக்கொள். அண்ட் அடோர், அடோர் அப்படின்னா அடோர்ட், அடோர்ட், அடோர்ட்னா வணங்கு. எஃபெக்ட், எஃபெக்டட், எஃபெக்டட், எஃபெக்ட்னா பாதிப்பு. ஏஜ், ஏஜ்டு, ஏஜ்டு. அக்ரி, அக்ரீட், அக்ரீட், அக்ரினா ஏற்றுக்கொள், ஏஜ்னா வயது. அலோவ் அப்படின்னா அனுமதி, அலௌட், அலௌட். அதுக்கடுத்து ஆல்டர், ஆல்டர்னா மாற்றம், மாற்றுதல், ஆல்டர்ட், ஆல்டர்ட். அமேஜ், அமேஸ்டு, அமேஸ்டு, அமேஜ்னா கவர்வது. அண்ட் 18th ஒன் அனலைஸ், அனலைஸ்டு, அனலைஸ்டு. இது வந்து அனலைஸ் அப்படின்னா ஒன்றை ஆய்வு செய்தல், ஒன்றை விவரித்தல், ஒன்றை தெளிவாக சோதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. 19th ஒன் ஆங்கர், ஆங்கர்னா கோபம், ஆங்கர்டு, ஆங்கர்டு. 20th அனௌன்ஸ், announced,
அனௌன்ஸ்னா அறிவிப்பு. 21 அனாய்னா தொந்தரவு. 22 ஆன்டிசிபேட் எதிர்பார்க்கப்படுகிறது, சரிங்களா, எதிர்பார்ப்பு. ஆன்டிசிபேட்டட். அண்ட் தென் 23 அப்பியர்னா ஒருத்தர் பற்றிய தோற்றம், ஒன்றினுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பியர்டு. அப்ளை விண்ணப்பம். அப்ளைடு. அண்ட் தென் 25th அப்பாயிண்ட்னா நியமி. அப்பாயிண்டட். 26 அப்ரிசியேட்டட். 27 அப்ரோச்டு. 28 அப்ரூவ்ட்னா ஒப்புதல். அப்ரோச்னா அணுகுமுறை. அண்ட் 29 ஆர்கியூனா வாதிடுதல். ஆர்கியூட். 13 அரேஞ்ச் ஏற்பாடு செய்தல். அரேஞ்ச்டு அதாவது பாஸ்ட்லையும் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லையும் இந்த ஏடி ஃபார்மேட்டில் தான் வந்து வருது. ஸோ இது மேக்ஸிமம் நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா வீக் வேர்ட்ஸில் தான் வந்து, வீக் வெர்ப்ஸ்லாம் தான் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ப்ரெசென்ட்டில் எப்படி வரும், பாஸ்ட்டில் எப்படி வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வரும்ன்றதை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் அவ்வளோதான், இந்த 30 வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே என்சைக்ளோபீடியா சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.